மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் பிரியன். நம்ம ஏற்கனவே இந்த சிஜேபி பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் அதில் சில அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் அவங்களோட மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று வச்சுருக்காங்க. யாரெல்லாம் இதில் எலிஜிபிள், இதில் கேண்டிடேட் இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இஃப் ஸோ நாளைக்கு நாங்கள் பவருக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் சிலர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தா மூத்த பத்திரிகையாளர் சிலர் சேகர் குப்தா என்ன சொல்லியிருக்காரு, எமர்ஜென்சி டைமில் இருந்த மாதிரியே சில ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இப்போ வர மாதிரி எனக்கு படுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுடன் இருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் திரு யோகேஷ் அவர்கள். வணக்கம் யோகேஷ் அவர்கள். வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே போன முறை சிஜேபி பற்றி பேசினோம். இப்போ அவங்களோட மெயின் அதாவது அவங்கள தூண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜட்ஜோட இன்சல்ட், காக்ரோச் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் தோ ஜட்ஜ் அடுத்த நாள் இல்லைப்பா, நான் அந்த படித்தவங்களை நான் சொல்ல வரல, இந்த சோகால் இந்த பாதியிலே விட்டு போனவங்க இந்த மாதிரி ஆளுங்களை தான் நான் சொன்னேன்னு சொன்னாலும் இது ஒரு பெரிய வேவா இதை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? உண்மையாலுமே அவ்வளோ மக்கள் மீன் அந்த யங் யூத் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்களா? நீங்க சொல்றது உண்மை. இதுக்கான பல காரணங்கள் பின்னாடி இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இளைஞர்கள், அதுதான் உண்மை. ஸோ இது பார்க்கணும், டேட்டா வச்சு பார்க்கணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மார்ச் 2026 கவர்மெண்ட் டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் 15 to 29 இயர்ஸ் அவங்க அந்த செக்மெண்ட்டுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா 15.2%. கவர்மெண்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்க டேட்டா. இதுல மென்னு பாத்தீங்கன்னா 14.3%. அதாவது 6ல் 1 இளைஞர்கள் இந்த ஏஜ் குரூப் 15ல இருந்து 29 இருக்கிற ஏஜ் குரூப்புக்கு ஆண்கள் பாத்தீங்கன்னா 1ல் 7 பேருக்கும், பெண்கள் பாத்தீங்கன்னா 17.7%. 6ல் ஒருத்தருக்கும் வேலை இல்லை அப்படின்றது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்க டேட்டா. அப்புறம் பிபிசியில அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியோட ஒரு ஸ்டடி, ரிசர்ச் பேப்பரோ ஸ்டடியோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா 26.3 கோடி பேர், அதாவது இதே சேம் ஏஜ் குரூப் 15 to 29ல 26.3 கோடி பேர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகின்ற ஏஜ்ல இருக்கிற குரூப், வேலைக்கு போகின்ற ஏஜ் குரூப்ல இருக்கணும். இந்த ஏஜ் குரூப் 15 to 29 அவங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க, 15 to 25 அப்புறம் 25 to 29. இந்த 15 to 25 ஏஜ் குரூப்ல இருக்க கிராஜுவேட்ஸ்ல 40% மெம்பர்ஸ் அன்எம்ப்ளாய்ட், 40%. அடுத்த ஏஜ் குரூப் 25 to 29ல பாத்தீங்கன்னா 20% அன்எம்ப்ளாய்ட். 40% அதிகம் தானே? இதுல இன்னமும் பிரச்சனைக்குரியது என்னன்னா, இன்னொரு டேட்டா பாயிண்ட் அவங்க சொல்றது என்னன்னா, இது கிராஜுவேட்ஸோட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா படிக்காதவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டை விட ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றது அவங்க நோட் பண்றாங்க. அதாவது பிபிசி கோட் பண்ணது, இந்த ஸ்டடியை கோட் பண்ணது. சோ இப்போ ரஃப்லி இந்த 26.3 கோடி பேரை இவங்க 30% 20% வச்சுக்க, ரஃபா அக்ராஸ் த போர்ட் 30% நம்ம வச்சுக்கிட்டோம்னா 7.8 கோடிக்கும் மேல, சோ 8 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிட்டோம்னா 8 கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இது 8 கோடி பேரும் அவங்க வீட்டுல சிங்கிள் சைல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னும் 2 பேரண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா 8 2 16 16 பிளஸ் 8 திரும்பி ஆட் பண்ண 24 கோடி பேர் இது இம்பாக்ட் இருக்கு. ஓகே, ஒரு இளைஞனுக்கு வேலை இல்லைன்றது அவங்க அப்பா அம்மாவும் சேர்த்து அவங்களையும் அதை அஃபெக்ட் பண்ண, மென்டலியோ பினான்சியலியோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 24 கோடி பேர் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒரே ஃபேமிலியில ஒருத்தர் கிடையாது, 2 பேர் இருக்காங்க. பட் சும்மா ஹையஸ்டா பார்த்தோன்னா 24 கோடி பேருக்கு இது இம்பாக்ட் வருது. சோ இது ஒரு பிரச்சனை, வேலை இல்ல. அப்புறம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அது எப்போ ரிப்போர்ட்டே ஆகுறது கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் தான் வரும், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வராது. அது நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். பட் அன்எம்ப்ளாய்மெண்ட்லயே இந்த தூரத்துக்கு வந்துடாது. இளைஞர்கள் என்ற குரூப் 15 to 29 ஏஜ் குரூப்ல இவ்வளவு பிரச்சனை. அப்புறம் நீட் 2026 பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரீ எக்ஸாம் நடக்க போது அதை தொடர்ந்து 3 பேரோ 4 பேரோ சூசைடும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த நீட் எழுத போறவங்க மெரிட்ன்ற கேட்டகரி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெரிட்ல எழுதி பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிற பசங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கிளாஸ் இல்ல அவங்கவுங்க ஸ்கூல்லேயே டாப்பர்ஸ், ஃபர்ஸ்ட் 10ல முடிச்சவங்களா இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ற, எக்கானமிக்கலி குட் அப்படின்னு இருக்கவங்க, மீன் வெல்த்ஃபுல் பீப்புள் நீட்டை எப்படி அட்டன் பண்ணாங்க, ஆப்வியஸ்லி அவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டு அவங்க தப்பிச்சுட்டு போயிடுறாங்க.
பாதிக்கப்படுறது எல்லாமே அந்த அந்த அண்டர் பிரிவிலேஜ் பீப்புளா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது அப்போ நல்லா ஒரு பள்ளியிலயும் நல்லா படிக்கிற மாணவர்கள், பெரும்பாலும் நல்லா படிக்கிற மாணவர்கள், அதுல ஒரு சைடு வந்து சிஏஓ இல்ல இன்ஜினியரிங் போவாங்க, இன்னும் ஒரு 1/3 1/2 வந்து நீட்டு டாக்டர் சைடு போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை 2024லயும் வந்து பேப்பர் லீக் ஆச்சு, இப்ப 2026ல லீக் ஆயிருக்கு. ஏதோ சொல்றாங்க, என்கொயரி பண்றோம், இதை மாத்திரம் அதை மாத்திரம். பட் அவங்க they don't touch that person. யாரு எஜுகேஷன் மினிஸ்டர் பக்கம் போல. ஒரு நிமிஷம். இப்போ ஆக்சுவலி இப்போ சிஜேபி வந்து அவங்க சோகால் பார்ட்டி மாதிரி ஒன்று, அவங்க அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு போகும்போது ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. அன்எம்ப்ளாய்ட், ப்ரொஃபஷனலி லேசி, கிரானிக்கலி ஆன்லைன், கேன் ரேண்ட் வித் ப்ரிசிஷன் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. இதுல வந்து நமக்கு நீட்டெல்லாம் வரமா தெரியல. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து தே ஷுட் பி ஆன்லைன், தே ஷுட் பி லேசி, ப்ரொஃபஷனலி லேசி அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இது கிடைக்கல. மூணாவது வந்து அன்எம்ப்ளாய்ட் டைரக்டா சொல்றாங்க. இல்ல சோ அது வந்து அவரு தெளிவா சொல்லிட்டாரு, இது சட்டாரிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு. அந்த சிஜேபி இது வரைக்கும் இருக்குதுன்ற சட்டாரிக்கல் மூவ்மெண்ட், அது பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா எடுத்துன்னு போறன்ற இன்டென்ஷன் அவருக்கு இருக்கு. அது ஏன் வந்ததுன்னா சீஃப் ஜஸ்டிஸோட அந்த கமெண்ட் வருது இல்லைங்களா, அதுல என்ன சொல்றாரு, நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதுனால, சோ அவங்க எல்லாம் லேசின்ற அர்த்தத்துல சொல்லி இருப்பாரோன்னு எடுத்து வச்சிருக்காங்க. பட் அது வந்து நிறைய விளக்கம் இருக்கும். எவ்ரிபடி இஸ் ஓபன் ஃபைனலி ஃபார் திஸ், இந்த சேஞ்சுக்கலான்றது தான் வரும். பட் இது சட்டாரிக்கல் மூவ்மெண்ட் தான். சோ அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்குன்றத பொறுத்து அது எப்படி பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா போவோன்றதுதான். சோ டிராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட்லின்ற மாதிரி ஏதோ போட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு இத வந்து இப்ப பண்றதுக்கு ஆன்லைன்ல இருக்கிற மக்கள் வேணும், அதுதான் ஈஸியா பண்ண முடியுன்றதுனால அது கேக்குறாங்க. சோ கோயிங் பேக், அந்த நீட் எக்ஸாம் என்ன ஆச்சு, 24ல ஆச்சு. இப்போ நியூஸ் லாண்ட்ரி அந்த 24ல நீட் பேப்பர் லீக் ஆன போது அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 2014ல இருந்து 2024 வரைக்கும் 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. அந்த 10 வருஷம் மட்டும் 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது இம்பாக்ட் பண்ணது 6.5 கோடி பேர் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களை இம்பாக்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் இளைஞர்கள். இதுக்குள்ள அவங்க வந்து ஒரு உட்பிரிவு சொல்றாங்க. இதுல 21 எக்ஸாமுக்கு லீக் ஆன பேப்பருங்க வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சம்பந்தமான பேப்பர்ஸ், 41 வந்து என்டிஏ பிஜேபி அண்ட் அலையன்சஸ் ரூல் பண்ற ஸ்டேட்ஸ் இல்லைன்னா அதோட யூனியன் டெரிட்டரிஸ்ல. சோ 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. சோ இப்போ ஒண்ணு படிச்சா வேலை இல்லைன்றது ஒரு பிரச்சனை இளைஞர்களுக்கு. ஆனா அதுலயே கிரீம் ஆஃப் கிரீம் எந்த எஜுகேஷன் சூஸ் பண்ணணுமோ அதுல போய் சேர்றதுலயே இப்ப பிரச்சனை. எக்ஸாம் வந்து நல்லா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி சேர்த்து கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்து படிக்கிறது ஒரு விதம், இல்ல அந்த வசதியெல்லாம் இல்லாம எப்படியோ முட்டி மோதி படிச்சு ஃபைனலா அந்த எக்ஸாம போய் எழுதி ஓகே ரிசல்ட் வரும், இப்ப நம்ம காலேஜ்ல போய் சேரலான்னு இருக்கும் போது ஒரு இடி மாதிரி, இல்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எங்கேயோ ஒரு 4 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால எல்லா எக்ஸாமும் கேன்சல், நீங்க திரும்பி எழுதுங்க, இன்னும் 6 மாசம் படிக்கலாம், 10 மாசம் படிக்கணும், ஏதோ ஒரு நம்பர். சோ இன்னும் கஷ்டப்படணுன்ற மாதிரி இது ஒண்ணு இருக்கு. இது இளைஞர்கள் மட்டுமே பாதிக்கிறது. பட் லார்ஜர் எக்கானமியை நீங்க பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன், கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்லயே தான் இருக்கு. அதை பத்தி பல தடவை எல்லாரும் கேள்வி, என்னதான் அந்த பேஸ்கெட்ல இருக்கு, மக்களுக்கு வந்து ஜாஸ்தி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த சிபிஐ வந்து எப்பயுமே ஏறவே மாட்டேங்க, அதை ரிஃப்ளெக்டே பண்ண மாட்டேங்க. பெரிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. எல்லா கவர்மெண்ட்டும் மாத்தியும் இருக்கு, அந்த பேஸ்கெட்டை மாத்தியும் இருக்காங்க. சோ பட் காரணம் வந்து நான் ஃபார்முலாவை மாத்திட்டேன்னா உங்களுக்கு வேல்யூ மாறாது இல்ல. சோ ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில 2.2, அதாவது இந்த ஈரான் வார் ஆரம்பிக்கும் போது 2.26 இருந்தது, மார்ச்ல 3.88 ஆயிடுச்சு, ஏப்ரல்ல 8.3, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு பிப்ரவரி டு ஏப்ரல். இதுல ஃபியூவல் அண்ட் பவர் ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் மட்டுமே 24.71%, அதாவது 1/4 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 3 மாசத்துல. இது வந்து நீங்க இல்ல, அதுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்ல சார். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் குளோபல் அன்சர்டனிட்டி. அதுக்கு நம்ம பிளான் பண்ண வேண்டிய விதத்துல பண்ணலையா அப்படின்றது, நம்ம கரன்சி வீக் ஆனது, இது எல்லாமே இருக்கு. சோ கரன்சியும் வந்து 100 தொட்டுடுமான்னு இருக்கு. கரன்சி வீக் ஆகுறது ஓகே, பட் அதே சமயத்துல நம்ம வந்து குளோபல் அன்சர்டனிட்டியை நம்ம விட்டுட்டு பேசவே முடியாது. அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணிருக்காங்க மாதிரி தான் எனக்கு படுது. ஷூர், நம்ம அந்த டேட்டா, சோ இது எல்லா டேட்டாவும் பாத்துருவோம். சோ நம்ம ஃபைனலா வருவோம். சோ கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் வந்து 3 மாசத்துல 1303 ரூபாய் ஏத்தி இருக்காங்க.
சோ 67% மார்ச்ல இருந்த பிரைஸுக்கும் மேக்கும் வந்து 67%. இது எல்லாமே வந்து கம்பெனிங்க சைடு ஹோட்டலுங்க சைடு இருக்கு. பட் அது பாஸ் ஆன் டு கன்சியூமர். இன்னும் ஒரு மாசம் லேக்லயோ 2 மாசம் லேக்லயோ வந்துரும். சோ இப்போ இந்த இந்தியா ஒரு நல்ல பெரிய எக்கானமியா வரும்ன்றதே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கான்வர்சேஷன் 2003 வருஷம் கோல்ட்மேன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல ஒரு ரிப்போர்ட் எழுதுறாங்க. இந்தியா வம்சவழிஸ் இந்த ரூபா புருஷோத்தமன் வந்து அதுக்கு லீட் ரிசர்ச்சர் லீட் ஆத்தர்னு சொல்லலாம். ட்ரீமிங் வித் பிரிக்ஸ் 2050 வருஷத்துக்குள்ள பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 எக்கானமிகளை வந்து G6 கண்ட்ரிஸை விட பெரிய எக்கானமிங்களா வந்துரும் அப்படின்றதுதான் அவங்களோட அதோட ஃபைண்டிங். அது அப்புறம் இந்த அப்டேட் பண்ண ரிப்போர்ட்ல வந்து 2039 ஆயிடும்னு சொல்லுன்ற அளவுக்கு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் அதுல அவங்க சொல்றது என்னன்னா ஒண்ணு 2030 வரைக்கும் தான் இந்தியாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பீக்கு போகும். 2030க்கு அப்புறம் அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்ப நம்ம இருக்கிற 2026ல இருந்து இன்னும் 4 வருஷத்துல பீக் ஆயிடும், அதுக்கப்புறம் குறைய. ஸோ இதுக்குள்ள ஒன் ரிஸ்க் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இவங்க எல்லாரும் வந்து நல்லா படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், இல்லைன்னா சோசியல் அன்ரெஸ்ட் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இளைஞர்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம். அப்படியே தொடர்ச்சியா நிறைய பிரச்சனைகள் வருது கண்ட்ரில. சோ இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா சோ இந்த பிரச்சனையை அவங்க தாங்குவாங்களா இல்லையானா தொடர்ச்சியா பொருளாதார ரீதியா இளைஞர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துனே இருக்கும்போது எப்படி தாங்குவாங்க? திருக்குறளே இருக்கு, பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்து மயில் இறகே ஆனாலும் அதை வந்து நீங்க அளவுக்கு அதிகமா ஏத்திட்டீங்க அச்சு முறிஞ்சிரும் அப்படின்றதுதான். சோ வேலை இல்ல, எக்ஸாம் நடக்க மாட்டேங்குது, பிராடர் எக்கனாமிலயும் பிரச்சனை, அப்படி தோய்வு இப்படின்னு இருக்கும்போது இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போனோம், நம்ம காலில் நிக்கணும். சோ ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம். பேசிக்கா வந்து இன்ஃபிளேஷன் 1% 2% இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் அதை நீங்களோ நானோ இல்ல வேற யாரோ அதை பார்க்க போறது. நம்மளோட மெட்ரிக் என்னன்னா நம்ம படிச்சதுக்கு நமக்கு வேலை இருக்கா, நல்ல வேலையா இருக்கா, நல்ல சம்பளம் இருக்கா, நம்ம வாங்குற சம்பளத்துல நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது, சேமிக்க. நீங்க பேசுறீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய கம்பெனிங்க வந்து எனக்கு தேவையானவங்க வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணலன்னு நிறைய கம்பெனிங்க சொல்லுது. குட் அமௌண்ட் ஆஃப் கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயே வருது, we are searching for people and I am not getting the person who எனக்கு வேண்டியவங்க கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத சொல்றாங்கல்ல. இது உலகம் ஃபுல்லா இருக்கிற ப்ராப்ளம். இது வந்து இந்தியால மட்டும் இல்ல. பட் வந்து அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தேவையானது கொடுக்குதா அப்படின்றதுதான் பிரச்சனை. தேவையான கோச்சிங் சென்டர் வேண்டாம் சார். இல்ல காலேஜஸ்ல ஸ்கில்ஸோட வராங்களான்றது. இப்போ முன்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல போறவங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் வந்து குடுக்குறாங்க. அவங்களோட ட்ரைனிங் சிஸ்டமே நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜஸோ இல்ல அவங்க எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட வந்து டைப் வச்சு பண்றாங்களோ அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. ஐஏஎம்க்கு அனுப்புவாங்க, ஐஐடிக்கு அனுப்புவாங்க, கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா லைஃப் லாங் அவங்க எம்ப்ளாயிஸ். அந்த மாதிரி வந்து பிரைவேட் கம்பெனிஸ் பண்றதே கிடையாது. ஒரு ஆன்லைன் ஏதோ ஒரு கோச்சிங் இவங்களுக்குள்ள இருக்க வச்சுதான் பண்றாங்க. சோ பட் பண்றது கிடையாதுன்னா இப்ப ஏர் இந்தியா வந்து கைமாறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஏர் இந்தியா ஜஸ்ட் பிகேம் ட்ரைனிங் சென்டர் ஃபார் பைலட்ஸ். அதனாலதான் அவனால ஓரளவுக்கு மேல மெயின்டைன் பண்ண முடியல. அதனாலதான் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வித்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ரீசனிங். நிறைய அதுல பாலிடிக்ஸ் இருக்கு. தேவையில்லாத ரூட் எல்லாம் அவங்க ஏர் இந்தியா போனாங்க, தேவையில்லாத ஏர்போர்ட் எல்லாம் போனாங்க விஐபிஸ்க்காக. அவங்க வந்து as a government organization they have to touch the remote areas also. நீங்க வந்து லாபம் காட்டுற ரூட்லயே ஓட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? கரெக்ட். பட் ஆல்சோ அதுக்கான அது எவ்வளவு நேரம் பண்ணலாம், எத்தனை திடீர்னு ஒரு விஐபி இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போனா அதுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டி அதுக்கு வந்து ஒரு ஃபிளைட் விட்டா அது உலகம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து பெரும்பாலும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து சில ஏர்லைன்ஸ் தான் பல கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் ஓடிட்டு இருக்கு. இது வந்து அது இட் இஸ் நாட் அ வெரி வயபிள் பிசினஸ். ஈவன் தோ எல்லாருக்கும் ஃப்ளை பண்ணோண்டு இருந்தாலுமே இட் இஸ் நாட் அ வெரி வயபிள் பிசினஸ். அதுதான் பிரச்சனை அதுல. பட் அது ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம போனோம்னா அது பேசிட்டே இருக்கலாம். பட் இங்க வந்து இந்த இளைஞர்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. சோ இதுல ஃபைனலா வந்து எல்லாரும் நம்பிட்டு இருந்தது கோர்ட். பட் கோர்ட்ல வந்து கேஸ் போய் போடலாம். மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் கேஸ் போடலாம். அது கான்ஸ்டிடியூஷனே அந்த ரைட்டை கொடுக்குது. உங்களுக்கு அதிருப்தி இருந்தா. ஆனா அப்படி போடுறவங்கள ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பாரசைடுனோ ஒரு காக்ரோச்சனோ சொல்ற விளக்கம் கொடுத்துட்டாரு. பட் ஆனா அவர் ஏதோ ஒரு வருத்தத்துல அது சொன்னாரு. பட் அது ஆல்ரெடி பிரச்சனையில இருந்தவங்க இது ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரின்னு சொல்லுவாங்களா. ஆல்ரெடி எங்களுக்கு வேலை இல்லை, படிச்சதுக்கு வேலை இல்லை, படிக்க முடியல அப்படின்னு இருக்கும் போது
அத பத்தி நாங்க கேஸ் போட்டோம்னா அப்ப நீங்க கேஸ் போட்டு இதை முடக்குறீங்க அதை முடக்குறீங்கன்ற மாதிரி அவர் சொன்னது இன்னும் வருத்தம் கொடுத்துச்சு. சரி, ஓகே. அப்படி பார்த்தா இந்த யங் பீப்புள் இந்த இளைஞர்னால ஒரு இம்பாக்ட் ஒண்ணு உருவாக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா? கண்டிப்பா உருவாக்க முடியும். சோ இது வந்து ஏன்னா இப்பவே வந்து நிறைய இடத்த பேன் ஐ மீன் அந்த வெப்சைட் அது இதெல்லாம் நிறைய பேன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். பிகாஸ் தே ஆர் சேயிங் தட் இட்ஸ் ஆன்டி நேஷனல் அப்படின்றத சொல்லி அவங்க நிறைய இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதுக்கப்புறம் அவங்க வளர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க? சோ சிஜேபி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா அது டவுட். சோ அவங்க வராங்களா? அவர் வந்து அமெரிக்கால இருந்து வரணும், அவரே வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு, நான் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஏர்போர்ட்லயே அப்படின்ட்டுன்னு. சோ இதெல்லாம் இருக்கு. பட் இளைஞர்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், அதற்காக அவங்க வந்து ஓட் பண்றாங்களா இல்ல போராடுறாங்களா, அதனால மாற்றம் வருமா அப்படின்னா அதுக்கான காரணங்கள் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா வர முடியும். அதை யார் சேனலைஸ் பண்றாங்க பண்ணல, சிஜேபி பண்ணுதா இல்ல வேற பார்ட்டி பண்ணுதா இல்ல இந்த ரூலிங் பார்ட்டி அதை புரிஞ்சு நிறைய விஷயத்த மாத்துறாங்களா அப்படின்றலாம். எனக்கு லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. சோ 2 ஃபுல் பட்ஜெட்டே இருக்கு அவங்க கையில. சோ அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இந்த அதிருப்தி எல்லாம் கலையறாங்களா அப்படின்றதும் இருக்கு. பட் இது 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 நடக்குமா நடக்காதா அப்படின்னு சாத்தியம் நம்ம வந்து 3 விதமா இதை நம்ம பார்க்கலாம். 3 பாயிண்ட் சேர்த்து பார்க்கணும். ஒன்னு வந்து இந்தியா இருக்கிற இந்த சவுத் ஏசியால ரீசெண்டா என்ன நடந்தது, இது ஒண்ணு. உலகம் பூரா வந்து ஸ்ட்ராங் மேன் ரூல் வந்து வந்தது. சோ அது எப்படி போயிட்டு இருக்கு அது. சோ ஏர்லி இண்டிகேட்டரா நமக்கு வந்து எதை நம்ம பார்க்க முடியும், அதுல நமக்கு தெரியுமா அப்படின்றது 3வது. சோ முதல்ல இந்த சவுத் ஏசியாவை நம்ம பார்த்துட்டோம்னா இதுல வந்து லாங்கஸ்டா ஒரே ஆளு ஒரு பார்ட்டியை ரூல் பண்றது இந்தியால பிஜேபி தான். 2014 இருந்து ஆட்சி மாற்றமே இல்லாம ஒரே பிரதம மந்திரி ஒரே கட்சி. அதுக்கு காரணம் வந்து ஒரு நிலையான ஆப்போசிஷன் இல்ல, அதுதான் மெயின் ரீசன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி, சாரி டு கோட் ஹியர், அவர் சொன்ன மாதிரி நான் என்னமோ பிஜேபி வேற மாதிரி நினைச்சேன், பட் காங்கிரஸ்னால தான் பிஜேபி இத்தனை நாள் ஜெயிச்சுட்டு இருக்குன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. they don't have a befitting what is it, ஒரு strong opposition. That is the reason they are winning. இதுல இருந்து நான் மாறுபடுறேன். இது நம்ம இன்னொரு நாள் தான் பேசணும், ஏன்னா இதுவே தனியா ஒரு பெரிய டாபிக். ஏன்னா சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஆப்போசிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஒரே ஒரு நபரை மட்டும் பத்தி சொல்றேன். ராகுல் காந்தி வந்து இந்தியா ஃபுல்லா பாத யாத்திரை போனார். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாரு. சோ அவர் வந்து பப்புன்னு சொன்னாங்க. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்டியை வந்து தீவிரவாதிங்க கொண்டுட்டாங்க அவங்க அபிஷியல் ரெசிடென்ஸ்லயே. அவங்க அப்பாவை வந்து எலெக்ஷன் கேம்பெயின் போது பாம் பிளாஸ்ட் பண்ணி தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க. ஆனாலும் அவர் இந்தியா ஃபுல்லா வந்து ஓபனா நடந்து போறாரு. இதுக்கு மேல வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பாப்புலாரிட்டி குறைஞ்சி இருக்கும் போது பல கட்சி தலைவர்கள் பண்ணது அந்த பாத யாத்திரைன்னு அவர் போறாரு. அது போய் தான் வந்து 54 இருந்து 99 வரைக்கும் வருது. சோ ஆனா இதை எவ்வளவு மீடியா வந்து கவர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் கவர் பண்ணவே இல்லை. இது யூடியூப்ல தான் கவர் பண்ணாங்க, இல்ல எக்ஸ் வலைத்தளத்துல தான் நிறைய வந்தது, பேஸ்புக்ல வந்தது. இப்படி ஒரு இருட்டடிப்பு நடந்தது அதுக்கு பின்னாடி. அதை யாரும் மறுக்க முடியாது. 2வது திருப்தி இல்ல ஆட்சியிலன்னு சொன்னாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க. சோ பின்னாடி ஒரு தலைவன் போலாம், ஆனா தலைவனுக்கு பின்னாடி ஆள் வரணும். சோ அது ஒரு பெரிய அது தனி டாபிக், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். சோ பட் இந்த சவுத் ஏசியால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ்ல வந்து ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. அங்க பிரசிடென்ட் மாறுறாரு 2023. பாகிஸ்தான்ல வந்து 2024 எலெக்ஷன் நடக்குது. பல குளறுபடிகள். ஷபாஸ் ஷெரீப் வந்து இப்போ இருக்காரு, பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஸ்ரீலங்கால என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். வந்து ராஜபக்சே ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா எல்லாரும் வீதியில இறங்கி போராடினாங்க. பயங்கரமா எக்கானமி. அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாம் வேற, நம்ம இந்தியால இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேறங்க. இல்ல அதான் சொல்றேன், கம்பேர் பண்ண முடியாது. கரெக்ட், ஆப்பிள் டு ஆப்பிள் இல்ல. பட் சுத்தி என்ன நடக்குதோ அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஆஸ்பிரேஷன்ஸ் பக்கத்து நாட்டுல நடக்குது, நம்ம நாட்டுல நம்மளால பண்ண முடியாத, நம்ம ஏன் சேர்ந்து கை கோத்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சிஸ்டம் தட் we cannot deny that. அதுக்கு போது அங்க இருக்கிறதெல்லாம் பண்ணாரு. இப்ப நேபாளல எல்லா இடத்துலயும் மன்னராட்சினா இப்போ நம்மளுதுனே எப்படி நடக்குது, வாரிசு ஆட்சி தான் நடக்குது. வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது. வாரிசாட்சி நடந்திருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல எல்லாம் மாறி போச்சே. அது இந்த ஒரு கட்சியில தானே தொன்று தொட்டு வந்து எத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. கரெக்டா? சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் ரீஜன்ல ஒரு மாற்றம் வந்துட்டே இருக்கு. சோ இது இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். கண்டிப்பா இருக்கும்னு என்னாலும் சொல்ல முடியாது. பட்
ம். சுத்தி இருக்கிற நாட்டுல எல்லாம் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப இல்ல, நீங்க ஸ்ரீலங்கால சொல்றத பார்த்தா இல்ல ராகுல் காந்தி பத்தி சொல்றதால நான் சொல்றேன். அவர வந்து ஓவர் ஷேடோ பண்ணனால தான் அந்த அந்த பாத யாத்திரை வந்து ரொம்ப நல்லா ஐ மீன் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணலன்றீங்களா? அப்படி இல்லையா? அவங்களுக்குன்னு நெறைய சேனல்ஸ் இருக்கு. அவங்களும் நெறைய டிவி சேனல் நடத்துறாங்க. ஒய் டோன்ட் தே என்னது அந்த அளவுக்கு இல்லையே. அந்த அந்த அளவுக்கு ஃபண்டிங்க நீங்க பாருங்க. ரெண்டு பார்ட்டிக்கு ஒரு பார்ட்டிக்கு ஃபண்டிங் எங்க இருக்கு, மத்த காங்கிரஸ்ட்ட காசு இல்லன்னு சொல்றீங்களா? என்ன சார்? இல்ல, இல்ல, இல்ல. நீங்க வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிற அமௌண்ட் வச்சு பாருங்க. நம்ம யூகத்துல எது வேணா பேசலாம். இல்ல, அபிஷியலா டிக்ளேர் ஆயிருக்க அமௌண்ட் காங்கிரஸ் கட்சியில காசு இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. They have நீங்க 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 fundamental money. நீங்க அபிஷியலா டிக்ளேர் ஆன அமௌண்ட பாருங்க. அக்கவுண்டே முடக்கனதும் இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. இல்லன்னு சொல்ல வரல. இல்லன்னு சொல்ல. அதெல்லாம் பொலிட்டிக்கல் விளையாட்டு. let's not go into Congress versus BJP. இது அந்த கான்வர்சேஷன் கிடையாது. let's இப்போ வந்து சுத்தி இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்துலயும் சுத்தி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் மாற்றம் வருது. சோ அத பார்த்து இங்க வருமானா அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. கரெக்டா? சோ அது ஒண்ணு. என்னோட யூகம் தான். ஓகே, என்னோட யூகம் தான். ஆப்வியஸ்லி இது யாரும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்மேன் லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேசில்ல தோத்துட்டாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷம் வந்து ஹங்கேரியில தோத்துட்டாரு. ட்ரம்புக்கு வந்து இப்ப நவம்பர்ல ட்ரம்புக்கு வந்து நவம்பர்ல என்ன பிரச்சனைனா, நவம்பர்ல மிட் டர்ம் எலெக்ஷன் நடக்குது. செனட்டும் காங்கிரஸும் அவங்க கையை விட்டு போனா வந்து கண்டிப்பா அவர் இம்பீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. சோ அப்ப அவருக்கும் அங்க ஒரு செக் வரும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. அது சோ இது இப்படி இருக்கு. சோ நமக்கு இமிடியேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுல ஒரு 6 ஸ்டேட்டோ 7 ஸ்டேட்டோ வருது. இதுல முக்கியமா 3 ஸ்டேட் நாம் பாக்குறது பஞ்சாப், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா குஜராத். மார்ச்ல வந்து பஞ்சாபும் உத்தரப்பிரதேஷும் எலெக்ஷனுக்கு வருது. மார்ச்ல அந்த பஞ்சாபோட எலெக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏஏபி அங்க ரூலிங் கவர்மெண்ட். சோ டெல்லியும் பஞ்சாபும் தான் அவங்க ரூல் பண்ணாங்க. சோ இப்ப பஞ்சாப் எலெக்ஷனுக்கு வருது. அதை ஜெயிக்கிறாங்களா ஜெயிக்கலையான்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பல பேர் வந்து இவங்க வந்து ஒரு செக்யூலர் காங்கிரஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா வருவாங்கன்ற மாதிரி ஏஏபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போது நினைச்சாங்க. ஸோ அந்த எதிர்காலம் 2029ல அவங்க என்ன ஃபோர்ஸோட போப்பாடுறாங்கன்ற அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண. ரெண்டாவது முக்கியமான எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூபி எலெக்ஷன் வந்து ஜெயிச்சாங்கன்னா, பிஜேபி அண்டர் யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா வந்துருவாரு. அவர் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டியும் சரி அவர் பவர்ஃபுல்லா தான் இருப்பாரு. எனக்கு அவர் பவர்ஃபுல்லா தான். சரி, ஓகே, அது உங்களோட யூகம். பட் பிரைம் மினிஸ்டரா வர அளவுக்கு பவர்ஃபுல்லா வருவாரான்றத நான் மீன் பண்ணேன். ஓகேங்களா? சோ இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கு. 3வது எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்னா குஜராத்ல வருது. குஜராத்தோட எலெக்ஷன் வந்து டிசம்பர்ல வருது. குஜராத்தோட எலெக்ஷன் டிசம்பர்ல வந்து அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா 95ல இருந்து 32 வருஷமா கண்டினியூஸா பிஜேபி அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பல பேர் சொல்றதுன்னா ஆர்எஸ்எஸ் ஓட ஃபேக்டரி. ஈவன் தோ நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் இருந்தாலுமே, ஹெட் குவார்டர்ஸ் இருந்தாலுமே, குஜராத்ல தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட பாலிசிஸ் எல்லாம் அங்கதான் ட்ரை அவுட் பண்ணாங்க அப்படின்றது. மோடி, அமித்ஷா அவங்களுக்கு 2 பேருமே வந்து அந்த மாநிலத்துல இருந்து வந்தாங்க. 32 வருஷம் 7 டேர்ம் கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு இந்தியன் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு வந்து அவங்க சிபிஎம் ஓட அவங்க ஷேர் பண்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல சிபிஎம் வந்து 1977ல இருந்து 2011 வருஷம் வரைக்கும் 7 டேர்ம் 34 வருஷம் ரூல் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து 8வது டேர்ம் இவங்க ஜெயிச்சாங்கன்னா அந்த ரெக்கார்டை அவங்க பிரேக் பண்ணுவாங்க. பிளஸ் 32ல 37 வருஷம் அப்படி போயிடும். சோ இது இந்த யூபி வர்சஸ் குஜராத் அப்படின்னு நம்ம இப்போ வந்து இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் அவங்க ஃபியூச்சர் யாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 75 வயசு. 2029 எலெக்ஷன் வரும்போது 78 வயசு. அவங்க வந்து 2014ல வரும்போது பாத்தீங்கன்னா 75க்கு மேல இருக்க தலைவர்களுக்கு பிஜேபி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் மார்க்தர்ஷ் மண்டல் அமிச்சாங்க. 75 கீழே இருக்கவங்களுக்கு தான் பொசிஷன் அந்த மாதிரி சொன்னாங்க. சோ அந்த கிரைட்டீரியா வந்து யூஸ் பண்ணுவாங்களா 2029ன்றது பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த எலெக்ஷனுக்கு எல்லாம் தமிழ்நாடு ஒரு முன்னோடின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே வந்து டிஎம்கேல வந்து 60 வயசுக்கு மேல எல்லாம் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்க வந்து கட்சி பொறுப்புலயே இருக்காதீங்கன்னு நிறைய ஸ்ட்ராங்கான குரல். ஏன்னா டிஎம்கே வந்து தேர் ரீவாம்பிங் தியர் பார்ட்டி அப்படிதான் எனக்கு படுது.
சோ அப்படி பண்ணிதான் இருக்கும்போது இது ஆகணும். வந்து இவ்வளவு ஆமா, பெரிய லாஸ்க்கு அப்புறம் ஆமா. எந்த பார்ட்டியா இருந்தாலும் பண்ணாட்டி ரெலவெண்டா இருக்குன்னு பண்ணிதான் ஆகணும். சோ இது வந்து அவங்களுக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். தே ஷுட் ஆ, டேக் திஸ் as an example to revamp. இல்லனா they will be facing the music. அப்படிதான் எனக்கு படுது. ஷூர். அதுக்கப்புறம் செகண்ட் இன் கமாண்டா இருக்கு அமித்ஷாக்கு இப்ப 61 வயசு, 64 ஆயிடும் 2029ல. யோகி வந்து 53 வயசு இப்ப. அந்த எலெக்ஷன் போது 56 ஆவாரு. அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் பாத்தீங்கன்னா இப்ப 55, அப்ப 58 ஆயிடுவாரு. சோ இப்ப வந்து எப்படியாப்பட்ட ஆட்சி அப்படின்றதுக்கு வந்து சில பேர் வேடிக்கையா சொல்றதுன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 4 பேரு, 2 பேர் வந்து பிசினஸையும், 2 பேர் வந்து பொலிட்டிக்ஸையும் டாமினேட் பண்றாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. சோ மோடி அவர்கள் பாப்புலாரிட்டி இருந்து ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா கடவுள் புண்ணியத்துல அவரே தான் திரும்பி வருவாரு. ஏன்னா அது அவரோட பல பேர் ஓட் பண்ணது மோடிக்காக தான் நாங்க ஓட் பண்ணோன்றாங்க, பிஜேபிக்காக ஓட் பண்ணோம். மோடிக்காக வந்து மோடி தான் அங்க வந்து ஐ கேச்சிங் ஃபிகர், அதாவது கிரவுட் புல்லர்னாலுமே மோடியே வந்து இப்போ அடுத்து நீங்க சொல்ற மாதிரி யோகியை தான் கை காட்டு வருமே தெரியுது. ரெண்டாவது அவங்க பின்னாடி இருக்கிறது இஃப் அட் ஆல் வாட் ஐ எம் ரீடிங் இஸ் ட்ரூ, ஆர்எஸ்எஸ் இஸ் த ஒன் ஹூ இஸ் ரூலிங் பிஹைண்ட் தம். ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து யோகியை தான் கை காட்டுறதா சொல்றாங்க. ஷுவர். சோ இப்போ இந்த இதுல வந்து ஒரு இந்த அதாவது நம்ம ராகுல் காந்தி வர்சஸ் மோடி எப்படி வந்து கட்டமைச்சாங்கன்னா, ஒரு இளவரசன் வர்சஸ் ஒரு துறவி அப்படிதான். ஏன்னா வந்து ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றதே வந்து ஷெஹ்சாதா, அதாவது இஸ்லாமிய அரசர்கள்ல இஸ்லாமியர்கள் ரூல் பண்ற நாடுகள்ல வந்து இளவரசர்களுக்கு பேர் ஷெஹ்சாதா தான். நம்ம சான்ஸ்கிரிட்டோ ஹிந்திலயோ யுவராஜான்றது ஷெஹ்சாதா, தமிழ்ல வந்து நம்ம இளவரசன் சொல்றோம். பட் ஷெஹ்சாதான்னு ஏன் யூஸ் பண்றாங்க ஸ்பெசிபிக்கான அந்த கானோட்டேஷன்ல வந்து அது பார்க்கணும். பட் அவருக்கு எகென்ஸ்டா வந்து மோடியே சொல்லியிருக்காரு, நான் ஒரு துறவி மாதிரிங்கன்னு ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. பல பேர் கிட்ட நீங்க எப்படி இப்படி துறவி மாதிரி இருக்கீங்க, சோ வந்து ஒரு டிவைன் ரைட் டு ரூல், எங்க அப்பா ரூல் பண்ணாரு அதனால நான் வரேன்றதும் அப்படி ஒருத்தர் வெர்சஸ் எதுவுமே அவருக்கு இல்ல, அவர் எல்லாத்தையுமே துறந்தவர், அவருக்குன்னு ஒரு குடும்பமே இல்ல, அவருக்குன்னு ஒரு பிள்ளை இல்ல, அவர் வந்து வாரிசு அரசியல நிர்மாணிக்க மாட்டாரு, அதனால இந்த நாடுதான் அவரோட குடும்பம், இந்த மக்கள் தான் அவரோட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் தான் போகுது. இப்ப இந்த பிஜேபிக்காக ரெண்டு தடவை வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க, வாஜ்பாய் ஒருத்தர், மோடி ஒருத்தர். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ். வாஜ்பாய் வந்து பேச்சுலர், கல்யாணமே பண்ணிக்கல. மோடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா அதாவது இல்ல மோடி வந்து பேச்சுலரா தான் இருக்காரு. கல்யாணம் ஆன பிறகும் வந்து ஃபேமிலி மேனா இல்ல, அவர் தனித்து தான் இருக்காரு. சோ துறவி மாதிரி எதுவுமே இல்லாதவங்க அப்படின்றது நீட்சியா போனோம்னு பாத்தீங்கன்னா துறவின்றே இருக்கிற அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து துறவின்னு பார்த்தா நம்ம யோகி ஆதித்யநாத் தான். அந்த இடத்து வந்து தேவேந்திர பட்னாவிஸ்க்கும் சரி அமித்ஷாக்கும் பொருந்தாது. சோ ஆல்ரெடி இருந்தவர்கள் வந்து மக்களுக்காக எல்லாத்தையும் துறந்துட்டு வந்தோம்னு சொல்றதோட எக்ஸ்டென்ஷனை வந்து கோரக்நாத் மட்டோட தலைமை துறவியா இருக்கிற யோகி ஆதித்யநாத்துக்கு தான் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகி. பட் ஆனா குஜராத் வந்து இப்ப குஜராத்தை சேர்ந்தவங்க இப்ப ஆட்சி நடத்துறாங்க, அதே கண்டினியூ ஆகணும்னா அது அமித்ஷா. சோ அமித்ஷா வெர்சஸ் இது யோகி ஆதித்யநாத் ஒரு டார்க் ஹார்ஸ். ஏன்னா நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர், அவருமே வந்து அதிகமா வயசாகிறதுனால தேவேந்திர பட்னாவிஸ் பிளஸ் வந்து அவர் ரூல் பண்ற ஸ்டேட் வந்து இட்ஸ் an எக்கனாமிக் பவர் ஹவுஸ் ஃபார் என்டையர் இந்தியா, மகாராஷ்டிரா. அப்படியே அந்த மாதிரி எல்லாம் வரும்போது if at all they are redefining their thoughts, அவங்க மறுபரிசீலனை செய்யணும்னா யோகி வந்து ஒரு டிஃபால்ட் டெஸ்டினேஷன். ஆனா இல்லாட்டி வந்து அமித்ஷாவெல்லாம் போட்டா எனக்கு அங்க அவர்கள் ஜெயிப்பார்களான்றது ஒரு டவுட் தான். அவருமே ஒரு ஸ்ட்ராங் மேன், அவரு தொடர்ச்சியா நின்று குஜராத்ல ஜெயிச்சிருக்காரு. சோ இப்ப நம்ம விருப்பு அதெல்லாம் விட்டணும், அவருக்கு என்ன இமேஜ் இருக்குன்னு. பட் அன்னைக்கு தலைமைக்கு வரும்போது யாரால வந்து எல்லாரையும் அவர் பக்கம் நிக்க வைக்க முடியுது அப்படின்றதுதான் இது கேள்வி. சோ இந்த எலெக்ஷனுங்களும் இந்த குஜராத் வர்சஸ் யூபி எலெக்ஷன்ல யாரோட கை ஓங்குது அப்படின்றதான். சோ யூபில வந்து ஒரு பெரிய விக்டரி யோகிக்கு வந்ததுன்னு வச்சீங்களேன். சோ அப்ப வந்து அவர் தான் ஃபியூச்சர். நீங்க வந்து அந்த ஏஜ்ல 29 எலெக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னாலே அவருக்கு வந்து ஒரு 18ல இருந்து 20 வருஷம் ஆக்டிவான பாலிடிக்ஸ் இருக்கு. சோ ஹி இஸ் த ஃபியூச்சர். சோ அமித்ஷா பாத்தீங்கன்னா 60 பிளஸ் க்ளோஸ் டு 65 போயிடுறாரு. தேவேந்திர பட்னாவிஸும் யோகியும் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு கம்மியா தான் இருக்காங்க. சோ ஒரு 15 to 20 வருஷம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு இருக்கு. சோ தே வில் பி தி ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபி. இல்ல அப்படி பார்த்தா இவங்க எல்லாம் வந்து இந்த சிஜேபி எப்படி இம்பாக்ட் பண்றாங்க? they are not, I mean
சோ இல்ல நான் இது வந்து ஏர்லி இண்டிகேஷன்ஸ் சொல்றேன். இந்த ஓகே. எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி மூவ் ஆகும். பட் சோ என் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு நாள் வந்து இந்த மக்கள் வேலை இல்லாம இல்ல படிக்கிறதுக்கு ப்ராப்ளம். சோ இதுலதான் வந்து ரீசெண்டா சேகர் குப்தா வந்து அவர் நீங்க சொன்ன அந்த சேகர் குப்தாவோட வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. இது 1970 அப்படியே பிஜேபியே வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு சிஜேபி வில் ஹேவ் இஃப் அட் ஆல் தேர் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகி நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈஸி வாக் ஆகிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ யோகியும் சரி மோடியும் சரி அவங்க சித்தாந்தம் ஒண்ணுதான், ஆள் தான் வேறையே தவிர சித்தாந்தம் கண்டிப்பா அவங்க பாரு. இன்ஃபேக்ட் யோகி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு மோடியை விட எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி சிஜேபி மேல தானே ஒரு பற்று போகும். ஏன்னா தேர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி சே நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா நான் வந்து அவங்க சொல்றாங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா அதானி அம்பானியோட நியூஸ் மீடியாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இதேதான் டிவிக்கே என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணிருக்காங்களா இன்னைக்கு அப்படின்றதுலாம் இருக்கு. அது நம்ம அதாவது எல்லா அரசியல் கட்சிக்கும் ரெண்டு முகம் இருக்கு. ஒண்ணு தேர்தலுக்கு முன், இன்னொன்னு தேர்தல் ஜெயித்த பின். சிஜேபின்ற ஒரு இத அதாவது இளைஞர்களை டார்கெட் பண்ணி எந்த பார்ட்டி இப்போ வந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இது வந்து எலெக்ஷன்லயே இல்லாம ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மேல கரப்ஷன் சார்ஜஸோ நிர்வாக ரீதியா எந்த கம்ப்ளைண்டும் இல்லாத ஒரு பார்ட்டி வந்தாங்கன்னா அது வந்து அட்வான்டேஜ் தான் அந்த பார்ட்டிக்கு. இன்னொன்னு சொல்ல வரேன், நீங்க அதையும் சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் எஸ்பெஷலி வந்து ஜட்ஜஸ் அவங்க வந்து பதவி முடிஞ்ச பிறகு திருப்பி வந்து எந்த பார்ட்டிலையும் ஜாயின் பண்ண விட மாட்டோம், அதை நாங்க பேன் பண்ணுவோம் அப்படின்றாங்க. சோ இது எல்லாமே நல்ல ஒரு அதுதான் மக்களுக்கு தேவைப்படுது. நீங்க மக்களுக்கு தேவைப்படுது, அது பிராக்டிகலா பண்ண முடியுமான்றது. பட் அது அட்ராக்டிவா இருக்கும். சோ அதுல நான் வந்து முரண்படல, அது அட்ராக்டிவா இருக்கும். அதுல நான் எதுவுமே சொல்லல. 6 கொடுக்குறேன்னு சொன்னாரு சார், மக்கள் அப்படியே ஆடி போயிட்டாங்கல்ல. நீங்க கொடுங்க, கடைசி 6 மாசத்துல கூட கொடுப்பாங்க. 5 வருஷத்துல உண்மைதான், வாக்குறுதிகள் பேஸ் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். சோ சிஜேபி as a பார்ட்டியோ இல்ல எலெக்ஷன்ல இல்லாத யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ணாம அவங்க மேல கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாம ஒரு பார்ட்டி வந்ததுன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஆல் இந்தியா ஃபுல்லா அவங்களால பண்ண முடியுமா அப்படி இவ்வளவு குறைஞ்ச டயத்துல, அது கொஸ்டின். சோ கோயிங் பேக் டு அந்த 1973 அதை ஏன் சொல்றேன்னா, இந்திரா காந்தி அவ்வளவு பாப்புலரா இருந்தாங்க. 71ல ஜெனரல் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் 19ல 15 ஜெயிச்சாங்க. இவ்வளவும் அவங்க ஜெயிச்சு பாப்புலரா இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, வெஸ்ட் ஏசியால வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல படையெடுக்கிறாங்க, அதுல தோத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் பிரைஸ வெப்பனைஸ் பண்றாங்க, ஆயில் ஷாக் வருது. அந்த ஆயில் ஷாக் வரும்போது இங்க வந்து இன்ஃபிளேஷன் பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுது. பிளஸ் வந்து 2 வருஷம் தொடர்ச்சியா மான்சூன் ஃபெயில் ஆகுது, அதுவும் காரணம். இதெல்லாம் சேர்ந்துக்குது. சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து இது குஜராத்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அவர். குஜராத்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஸ்ல ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக கொஸ்டின் பண்றாங்க. அந்த சீஃப் மினிஸ்டரே வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் அது வந்து பீகாருக்கு போகுது. பீகார்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்டூடெண்ட் லீடர்ஸா இருக்கிற லல்லு பிரசாத் யாதவும் ஜேடியோட நிதிஷ்குமார் அப்போ ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் அதெல்லாம் சரி கட்ட முடியாம தான் எமர்ஜென்சி வந்தது அப்படின்றது சொல்லிட்டு அந்த ஹிஸ்டாரிக்ல. சோ அதே மாதிரி ஒரு ரைம் ஆகுற மாதிரி இருக்கே இப்போ அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க. சோ இந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கு, வேலையின்மை, அதெல்லாம் போகும்போது இந்த எல் நினோ இயர் இந்த வருஷம் ரொம்ப கடுமையான வெப்பம் இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டாப் 100ல பல இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்கு, டாப் 50ல பெரும்பாலும் இந்தியன் சிட்டிஸ் தான் இருக்கு. சோ இந்த வருஷம் வந்து மான்சூனும் ஃபெயில் ஆனா ரொம்ப பிரச்சனையா இருக்கும், அந்த மாதிரி போகும். பட் ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரை ஃபேஸ் பண்ற டிபெண்டன்ட் ஆன எக்கானமியாவும் நம்ம இல்ல இப்போ. ரெண்டாவது நம்ம எக்கானமி நல்ல க்ரோ ஆயிடுச்சு, நல்ல ஒரு ரெசிலியன்ட் எக்கானமியா இருக்கு. சோ அதே
முகப்பட்ட எக்கானமி ஆயிருச்சு நமக்கு. ஸோ அதுல நமக்கு வந்து சோ மாற்று பட் கருத்து இல்ல. அதே மாதிரி ஒரு ரைம் இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இடத்துல தான் இந்த சிஜேபியோ அவங்க வைக்கிற வாக்குறுதிகளோ இல்ல வேற பார்ட்டிங்க அதே மாதிரி வைக்கிற வாக்குறுதிகளோ. சோ இப்ப அந்த இடத்துலயும் அவர் ஏன் சொல்றாருன்னா அந்த இந்திரா காந்திக்கு அகைன்ஸ்டா போராடினவங்க பல பேருக்கு வந்து இருந்த கிரெடிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா அவங்க சுதந்திர போராட்டத்துல இருந்தவங்க, அவங்க வந்து எந்த கவர்மெண்ட்லயும் இல்ல, அவங்க மேல கரப்ஷன் சார்ஜஸ் இல்ல, அப்புறம் வந்து அவங்க நிர்வாக ரீதியா எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. சோ அதனால அன்னைக்கு அவங்க மக்களுக்காக இறங்கி போராடும் போது அது ஒரு ரொம்ப லெஜிட்டிமேட்டா இருந்தது அப்படிங்கிற. சோ அந்த இடத்துல தான் நீங்க கேக்குறீங்களே சிஜேபி வந்து பண்ணா அது ரொம்ப ரிலவெண்டா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இல்ல. சோ அப்போ மக்களுக்கு வந்து இப்போ எப்படி வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேனே போயிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட்லயே இல்லாத ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு டிவிகேக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி. சோ நான் வந்து டிவிகே இப்போ ஜெயிச்சது, இளைஞர்களை வச்சு ஜெயிச்சது சும்மா ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டா இல்ல வந்து அது இந்தியா ஃபுல்லா மாற்றதுக்கான பிள்ளையார் சூடியா அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சவுத் இந்தியால தான் ஃபார்ம் ஆச்சு. கேரளால வந்து கம்யூனிஸ்டுகள் ஃபார்ம் பண்றாங்க 1957 ஃபார்ம் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதை தொடர்ந்து தான் வருது. சோ அதே மாதிரி இப்ப இளைஞர்கள் தான் பெரும் வாரியா வந்து இல்ல எங்களுக்கு டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம்னு சொல்லி டிவிகே ஓட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு ஆல் இந்தியா ட்ரெண்டா போக போதா இல்ல இது ஒன் ஆஃபா இருக்க போதான்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனிவே இவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணா அதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நெக்ஸ்ட் இயரே இது கொஞ்சம் விளைவுகள் தெரியும். அதாவது ஏதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த சாரல் அடிக்கிற மாதிரி ஏதாவது அடுத்த எலெக்ஷன்ஸ்லயே நம்ம தெரியும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸியான ஸ்கெடியூல்ல நீங்க வந்து எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி யோகேஷ். நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். தேங்க்யூ. ஷூர். தேங்க்யூ. நன்றி.